மருத்துவ வரலாற்றுல ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் உடைய மிக உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட், அதாவது உயிரி மருத்துவ விஞ்ஞானி. இவர் 1897 பிப்ரவரி 10 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கனடிகட்ல இருக்கிற வெஸ்ட் ஹார்ட்ஃபர்ட்ல பிறந்தாங்க. இவர் வளர தொடங்கிய காலத்துல போலியோ நோயின் பாதிப்பானது அதிபயங்கரமா இருந்து வந்தது. உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்கள் போலியோனால பாதிக்கப்பட்டு வந்தாங்க. குறிப்பா குழந்தைகள் அதிகமா போலியோனால பாதிக்கப்பட்டு வந்தாங்க. போலியோ மூலமா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெராலிசிஸ் பாதிப்பை எதிர்கொண்டு அவங்களுடைய கை கால்களினுடைய இயக்கங்களை இழந்து முடமானாங்க. இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை போலியோவானது ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட போலியோ ஏற்படுறதுக்கு ஒரு வைரஸ் தான் காரணம்ன்றத 1909ஆம் ஆண்டு காரல் லான்ஸ்டைனர்ன்ற ஒரு ஆஸ்திரியன் அமெரிக்கன் பயாலஜிஸ்டும் எர்வின் பாப்பர்ன்ற ஒரு அமெரிக்கன் பிசிசியனும் இணைஞ்சு கண்டறிஞ்சாங்க. அதனால் வரைக்கும் போலியோ ஏற்படுறதுக்கு ஒரு வகையான பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில இவங்க 2 பேரும் இணைஞ்சு உண்மையிலேயே போலியோ ஏற்படுறதுக்கு பாக்டீரியம் கிடையாது, ஒரு வைரஸ் தான் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம போலியோ வைரஸ் ஆனது நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தை பாதிக்குதுன்றதையும் உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த காலத்துல வாழ்ந்து வந்த நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் போலியோ வைரஸுக்கு எதிரான வேக்சினை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில தான் ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வளர்ந்து மருத்துவம் படிச்சு மருத்துவர் ஆனாங்க. மேலும் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய பாஸ்டன்ல இருக்கிற பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அது அந்த காலத்துல எல்லாம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பாஸ்டன் அப்படின்னு அழைக்கப்பட்டது, அங்கு ஒரு ஃபேக்கல்ட்டியா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த காலத்துல கூட போலியோக்கு எதிரான வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் போலியோ வைரஸை வளர்த்து அந்த போலியோ வைரஸை ஸ்டடி பண்ணணும், ஆய்வு செய்யணும். அதுக்கப்புறமா தான் அந்த போலியோ வைரஸை வச்சு வேக்சினை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த காலத்துலலாம் போலியோ வைரஸை வளர்க்கணும் அப்படின்றது சவால் நிறைந்த ஒன்றா இருந்தது. உதாரணத்துக்கு போலியோனால பாதிக்கப்பட்டவங்களுடைய உடல்ல இருந்து இந்த போலியோ வைரஸை எடுப்பாங்க. எடுத்து இந்த போலியோ வைரஸை அந்த காலத்துல உயிரோடு இருக்கக்கூடிய குரங்குகளினுடைய நரம்பு திசுக்கள்ல, நர்வ் டிஷ்யூஸ்ல வளர்ப்பாங்க. இப்படி வளர்க்கறதன் மூலமா இப்ப 2 வைரஸ் வளர்க்குறாங்கன்னா 2 4 ஆகும், 4 8 ஆகும். இப்படி கல்ச்சர் மாதிரி நிறைய வைரஸா பெருகும். அதுக்கப்புறம் அந்த பெருகிய வைரஸை ஸ்டடி பண்ணி அதை வச்சு அதுக்கப்புறம் தான் வேக்சினையே கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த உயிரோடு இருக்கக்கூடிய குரங்குகளினுடைய நரம்பு திசுக்கள்ல போலியோ வைரஸை வளர்க்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. முதல் சவால் என்னன்னா, அந்த குரங்குகள் அவ்வளவா கிடைக்காது, அதுக்கு நிறைய பணம் செலவழிக்கணும். அதே மாதிரி குரங்குகளினுடைய நரம்பு திசுக்கள்ல போலியோ வைரஸை வளர்த்தாலும் அதிகமா அதை வளர்க்க முடியாது. அந்த மாதிரியான நிலைமையும் இருந்தது. இதனாலேயே போலியோ வைரஸுக்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வும் தாமதம் அடைஞ்சுக்கிட்டே வந்தது. இதுக்கிடையில தான் ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் ஒரு யோசனை பண்ணாங்க. இந்த ஏன் குரங்குகளினுடைய, குறிப்பா உயிரோடு இருக்கக்கூடிய குரங்குகளினுடைய நரம்பு திசுக்கள்ல இந்த வைரஸை வளர்க்கணும். அதுக்கு பதிலாக மற்ற இந்த குறிப்பா சில கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்தின் போது கரு சிதைவடைஞ்ச குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. அதாவது பிரசவத்தின் போது சில குழந்தைகள் இறந்து பிறக்கும் அல்லது கருவிலேயே சிதைஞ்சிரும். அந்த மாதிரி சிதையக்கூடிய ஹியூமன் எம்பிரியானிக் அதனுடைய செல்ஸை அதனுடைய டிஷ்யூஸை சேகரிச்சு அதுல போலியோ வைரஸை வளர்க்கலாமா அப்படின்னு ஜான் எண்டர்ஸ் யோசிச்சாங்க. ஏன்னா அந்த கரு இறந்துட்டாலும் கருவினுடைய உடல் திசுக்கள், அதுல இருக்கக்கூடிய செல்கள் அவ்வளவு சீக்கிரம் அழியாது. கொஞ்ச நேரம் அப்புறம் தான், அதாவது அந்த இறந்து பிறந்த அந்த கரு, அது இறந்து பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அதனுடைய செல்கள் முழுமையா அழியும். அதனால அது முழுமையா அழியறதுக்கு முன்னாடியே அந்த இறந்து பிறந்த அந்த கருவினுடைய திசுக்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய செல்களை பிரிச்சுட்டு அந்த செல்களுக்குள்ள போலியோ வைரஸை வளர்க்கலாம் அப்படின்றதுதான் ஜான் பிராங்க்லினுடைய எண்ணமா இருந்தது. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸும் அவர் கூட சேர்ந்து தாமஸ் ஹக்கிள் வெல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட், அதே மாதிரி இன்னொருத்தர் ஃப்ரெட்ரிக் சாப்மன் ராபின்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் பீடியாட்ரிஷியன், இவங்க 3 பேரும் இதே சிந்தனையோட இருந்தாங்க. ஸோ 3 பேரும் இணைஞ்சு அப்ப ஹியூமன் எம்பிரியானிக், அதாவது கரு சிதைவடைஞ்ச ஒரு உடல், அதுல இருந்து திசுக்களை பிரிச்சாங்க. குறிப்பா தோல் திசுக்கள், தசை திசுக்கள், அதே மாதிரி குடல் திசுக்கள், அது எல்லாத்தையுமே பிரிச்சாங்க. பிரிச்ச துண்டு துண்டாக்கி அதுல இருக்கக்கூடிய செல்கள், உயிரோடு இருக்க
இருக்கக்கூடிய செல்களை பிரிச்சு அதை ஒரு growth மீடியம்ல வச்சு வளர்த்தாங்க. growth மீடியம் அப்படின்னா இப்ப எப்படி மனித உடல்ல வந்து செல்கள் வந்து வளருதோ அதே மாதிரி growth மீடியத்துல அந்த செல்கள் வளர்றதுக்கு ஏதுவான சூழல் இருக்கும். ஸோ அந்த உதாரணத்துக்கு அதனுடைய வெப்பநிலை அந்த growth மீடியத்துல கரெக்டா இருக்கும், செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு growth மீடியம்ல அந்த செல்ஸை வச்சு ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் அதே மாதிரி அந்த வெல்லர் அதுக்கப்புறம் வந்து ராபின்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அதுல போலியோ வைரஸை வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே அந்த growth மீடியம்ல செல்ஸ் இருந்தது. அந்த செல்ஸ்ல போலியோ வைரஸை செலுத்தினா போலியோ வைரஸ் வந்து கல்ச்சர் ஆச்சு, நிறைய போலியோ வைரஸா வந்து பெருகுச்சு. இதுதான் வந்து இன்வெட்ரோ கல்ச்சர் அப்படின்றது. இன்வெட்ரோ கல்ச்சர் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல வச்சு போலியோ வைரஸை வந்து வளர்க்கிறது. அதனால் வரைக்கும் இப்படி பண்ணல. அதனால் வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் குறிப்பா குரங்குகள் அதனுடைய நரம்பு திசுக்கள்ல மட்டும்தான் போலியோ வைரஸை வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஏன்னா நரம்பு மண்டலத்தை தான் போலியோ வைரஸ் பாதிக்கும் அப்படின்றனால. ஆனா அதை பொய்யாக்கி போலியோ வைரஸை வேறு விதத்திலையும் குறிப்பா இறந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய செல்கள்ல கூட போலியோ வைரஸை வளர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து அந்த வெல்லர் மற்றும் ராபின்ஸ் இவங்க கூட இணைஞ்சு உறுதிப்படுத்தி அது மிகப்பெரிய சாதனையா பண்ணாங்க. இது 1949ஆம் ஆண்டு இவங்க 3 பேரும் இணைஞ்சு அதை வந்து தெரிவிச்சாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருந்தது. ஏன்னா இதுக்கப்புறமா தான் போலியோ வைரஸை ஜோனஸ் சால்க் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட் அவர் வந்து போலியோ வைரஸை நிறைய கல்ச்சர் ஆக்கினாங்க. அதாவது இந்த சிதைஞ்ச கருவினுடைய அந்த உடல் திசுக்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய செல்கள்ல போலியோ வைரஸை வளர்த்தாங்க. அப்படி நிறைய போலியோ வைரஸ் கிடைச்ச பிறகு அதை வச்சு ஜோனஸ் சால்க் வந்து விதவிதமா வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டாங்க. இதன் விளைவா 1954ஆம் ஆண்டு ஜோனஸ் சால்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு போலியோ வேக்சினை இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. இவர் கண்டுபிடிச்ச போலியோ வேக்சின் வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஜோனஸ் சால்க் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதே காலத்துல இந்த ஜோனஸ் சால்க் வந்து இந்த போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு அடித்தளமிட்டது ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸோடைய வியர்வை தான். இதனால ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ், தாமஸ் ஹக்கல் வெல்லர், அதே மாதிரி ஃப்ரெட்ரிக் சாப்மன் ராபின்ஸ் இவங்க 3 பேருக்கும் 1954ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசன் அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஸோ அவ்வளோ பெரிய கௌரவத்தை ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் அவங்க 2 பேர் கூட இணைஞ்சு பெற்றாங்க. இதுக்கப்புறம் போலியோ வேக்சின் வந்து உலகம் முழுவதிலும் 1955ல இருந்து பயன்பாட்டிற்கு வர தொடங்கி இருந்தது. இதுக்கிடையில இதே 1954ஆம் ஆண்டு மீசல்ஸ் அப்படின்னு தட்டமை அப்படின்னு ஒரு நோய், அந்த நோய் பத்தியும் தாமஸ் சால்மர்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிசிசியன் அவர் கூட இணைஞ்சு இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க மீசல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நோய் பத்தி. ஸோ ஆய்வு செஞ்சு வந்தது மட்டும் இல்லாம டேவிட் எட்மண்ட்சன் அப்படின்ற ஒரு சிறுவன் அவனுடைய உடல்ல இருந்து மீசல்ஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்ன அப்படின்றத இவங்க 2 பேரும் இணைஞ்சு கண்டறிஞ்சாங்க. ஸோ கண்டறிஞ்சு அதை வந்து தனிமைப்படுத்தினாங்க. தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஐசோலேட் பண்ணாங்க மீசல்ஸ் வைரஸை. அதுக்கப்புறமா அந்த வைரஸை வச்சு வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து தாமஸ் சால்மர்ஸ் கூட இணைஞ்சு ஈடுபட தொடங்கி இருந்தாங்க. இதுக்கிடையில 1960கள் காலகட்டத்தில எல்லாம் ஆல்பர்ட் சேபின் அப்படின்ற ஒரு போலிஸ் அமெரிக்கன் மெடிக்கல் ரிசர்ச்சர் அவர் வந்து ஓரல் போலியோ வேக்சின் ஓபிவியை கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஏற்கனவே இருந்தது இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் ஐபிவி, அது இன்ஜெக்ஷன். ஓரல் போலியோ வேக்சினை இவர் கண்டுபிடிச்சாங்க, அது வந்து சொட்டு மருந்து, வாய்வழி சொட்டு மருந்து. ஸோ இது ரெண்டுமே அடுத்து போலியோக்குண்டான மிகப்பெரிய பயன்பாட்டில் வர தொடங்கி இருந்தது. போலியோ பாதிப்பு மிக பெருமளவுல உண்மையிலே சொல்ல போனா பல நாடுகள்ல போலியோவானது ஒழிக்கப்பட்டது. நிறைய குழந்தைகள் காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கிடையில மீசல்ஸுக்குண்டான தடுப்பூசியை ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ், தாமஸ் சால்மர்ஸ் உட்பட சில நபர்களோட இணைஞ்சு கண்டுபிடிச்சு 1963ஆம் ஆண்டு அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. ஸோ மீசல்ஸ் வேக்சினை கண்டுபிடிச்சது ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் தான். அதை நியூயார்க் டைம்ஸ் வந்து வெளியிட்ட போது ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து சொன்ன விஷயம் என்ன, என் பேரை மட்டும் குறிப்பிடாதீங்க, என் கூட சேர்ந்து ஆய்வு செஞ்சு இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்ச தாமஸ் சால்மர்ஸ் போன்றவர்களினுடைய பெயர்களும் வந்து குறிப்பிடப்படணும் அப்படின்னு அவர் வந்து அதை வலியுறுத்தினாங்க. அந்த அளவுக்கு தனிப்பட்ட அந்த புகழ்ச்சியை ஏத்துக்காத ஒரு தன்மை கொண்டவராகவும் ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ இவ்வளவு இந்த வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மோரிஸ் ஹில்மன் அப்படின்ற இன்னொரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர் அவர் வந்து
மம்ஸ் ரூபெல்லா இன்னும் 2 நோய்கள். ஸோ அந்த மொத்தமா 3 நோய்கள், மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா அப்படின்னு 3 நோய்களுக்கும் இணையா ஒரே தடுப்பூசியா அவர் வந்து உருவாக்கி MMR வேக்சின் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்பட்டு வருது. ஸோ MMR வேக்சின் உருவாக்குறதுக்கு, போலியோ வேக்சின் உருவாக்குறதுக்கெல்லாம் ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் தான் காரணமா இருக்கிறாங்க. இதனால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வேக்சின்ஸ், அதாவது நவீன தடுப்பூசிகளின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. இப்பேற்பட்ட ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து மீசல்ஸ் வேக்சினை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சும்மா மேலோட்டமா சொன்னேன். இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமா பாருங்க. தேங்க்யூ.